காட்டில் குளிர்காலம். ஒரு சமயம் நாம்பூர் காடு முழுவதையும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்துச்சு. அந்த காடு முழுவதும் குளிர்ச்சியான காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் ஒரு உயரமான மலை மேல ஏறி உட்கார்ந்து அந்த காட்டோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு மந்திர பறவை வேகமா தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமா அந்த மந்திர பறவை ஒரு மரத்தோட கிளையில மோதி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததுல அந்த மந்திர பறவையோட தலையிலயும் ரெக்கையிலயும் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. அச்சோ, இப்படி விழுந்துட்டேனே, என்னால எந்திரிக்க கூட முடியல. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மலை மேல உட்கார்ந்தபடியே 2 காகங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கலு, அங்க பாத்தீங்களா? ஒரு மந்திர பறவை கீழே விழுந்துடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் அந்த பறவைக்கு போய் நாம உதவி செய்யலாம். ராணி, சும்மா வேடிக்கை பார்ப்போம். அந்த பறவைக்கு உதவி செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அட காலு, இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம். நாம அந்த மந்திர பறவைக்கு உதவி செய்தோம்னா அது கண்டிப்பா நமக்கு நிறைய பரிசுகளை கொடுக்கும். என்ன ராணி சொல்ற? பரிசா? அப்படின்னா வா இப்பவே போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் ரொம்ப வேகமா அந்த மந்திர பறவையோட பக்கத்துல பறந்து போனாங்க. காகங்களே, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னால இப்ப பறக்க முடியல. என் தலையிலயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. மந்திர பறவையே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா பறவையே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க. காகங்களே, என்ன தயவு செஞ்சு என் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடுங்க. அதோ தூரத்துல ஒரு சோள வீடு தெரியுதே, அதான் என்னோட வீடு. அப்படியா? கவலைப்படாதீங்க மந்திர பறவையே, நாங்க 2 பேரும் இப்பவே உங்களை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த மந்திர பறவையை தூக்கிக்கிட்டு சோள வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் பறந்த காலுவும் ராணியும் ஒரு வழியா சோள வீட்டை வந்தடைஞ்சாங்க. காகங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியாது. மந்திர பறவையே, நன்றி எல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு உதவி செய்ததுக்கான பரிசை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா தரேன் காகங்களே. என்னோட மந்திரக்கோல் அந்த இடத்துலயே விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என் மந்திரக்கோல் இருந்தாதான் எனக்கு சக்தி இருக்கும். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு பரிசு தர முடியும். அச்சோ மந்திர பறவையே, அப்படின்னா நாங்க இப்பவே அந்த மந்திரக்கோலை தேடி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மந்திரக்கோலை தேடி பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் தேடினதுக்கு அப்புறமா காலுவுக்கும் ராணிக்கும் ஒரு புதருக்கு இடையில மந்திரக்கோல் இருக்கிறத பார்த்தாங்க. கலு, வாங்க வாங்க, இப்பவே இத கொண்டு போய் அந்த மந்திர பறவை கிட்ட கொடுப்போம். அட ராணி, அந்த மந்திர பறவை சொன்னதை கேட்டியா? இந்த மந்திர கோல்ல தான் எல்லா சக்திகளும் இருக்கு. நாம இத அந்த பறவை கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த மந்திர கோல் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு தினம் தினம் பரிசு தான். அட ஆமா, முதல்ல அந்த மந்திர பறவைக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் நம்ம மந்திர கோலை யாரும் வாங்காம இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் சோள வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஹே மந்திர கோலே, இந்த வீட்டோட கதவை இல்லாம ஆக்கிடு. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த சோள வீட்டோட கதவு மறைஞ்சு போயிடுச்சு. அச்சோ, காகங்களே, நீங்க என்ன செய்றீங்க? தயவு செஞ்சு என் மந்திரக்கோலை என்கிட்ட கொடுத்துடுங்க. இந்த மந்திரக்கோலை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோமா? ஏ மந்திர பறவையே, இனிமே இந்த மந்திரக்கோல் எங்களுக்கு சொந்தம். காகங்களே, இந்த மந்திரக்கோலை நீங்க தவறா பயன்படுத்தினா அதனோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஹே மந்திர பறவையே, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இனிமே உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணி, இப்போ நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். உனக்கு என்ன வேணும் கேளு. காலு, எனக்கு ரொம்ப நாளா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாவே இருந்துச்சு. நீங்க இந்த மந்திரக்கோலை வச்சு நம்ம 2 பேருக்கும் பிரியாணியை வர வைங்க. ஹே மந்திரக்கோலே, எனக்கும் ராணிக்கும் பிரியாணிய கொண்டு வா. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த மந்திரக்கோல் 2 காகங்களுக்கும் பிரியாணிய கொடுத்துச்சு. உடனே காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பிரியாணிய சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட காகங்கள் பிறகு தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு 2 காகங்களும் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கலு,
நமக்கு இந்த மர வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி நமக்கு ஒரு பெரிய மாளிகை வீடை வரவழைங்க. அவ்வளோதானே ராணி, இப்பவே வர வைக்கிறேன். ஹே மந்திரக்கோலே, எங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை வீடை கொடு. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த மந்திரக்கோள் 2 காகங்களுக்கும் ஒரு பெரிய மாளிகை வீடை கொடுத்துச்சு. இந்த மாதிரி காகங்கள் நிறைய பொருட்களை வரவழைச்சாங்க. தங்களோட உடைஞ்ச வீடை மாத்தி ஒரு பெரிய மாளிகை வீட்டை வரவழைச்சாங்க. பிறகு தங்களோட வீட்டுல நிறைய தங்கத்தையும் வைரத்தையும் சேர்த்து வச்சாங்க. அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி தனக்கான எல்லா வசதிகளையும் உருவாக்கி கொண்ட காகங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, இந்த காட்டுல நாம மட்டும்தான் பணக்காரங்களா இருக்கணும். மற்ற எல்லா பறவைகளும் நம்மளை விட ஏழையா தான் இருக்கணும். அப்பதான் நாம சொல்றத இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் கேட்பாங்க. ஆமா ராணி, நீ சொல்றதும் சரிதான். நம்ம கிட்ட மட்டும்தான் பணமும் செல்வமும் பெரிய வீடும் இருக்கணும். வா, இப்பவே இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி எல்லா பறவைகளையும் நம்மளை விட ஏழையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பறவையோட வீடா போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல காகங்கள் மீனுக்குருவியோட வீடை மறைய வச்சாங்க. ஹே காகங்களா, என்ன செய்றீங்க? ஒழுங்கா என் வீட்டை எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க. என் வீடு இல்லாம நானும் என் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஹே குருவி, இன்னிலேருந்து இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. என் மனைவி தான் இந்த காட்டோட ராணி. நீங்க எல்லாரும் எங்களோட பேச்சை தான் கேட்கணும். எங்க கிட்ட இருக்கிற மந்திரக்கோலால நான் உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி காகங்கள் ஒவ்வொரு பறவைகளோட வீட்டையும் மறைய வச்சாங்க. இதனால ராத்திரி நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் குளிர தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாளுக்கு நாள் காகங்களோட தொந்தரவு அந்த காட்டுல அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த காலு ராணியோட தொல்லை தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் குளிர்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புராண, நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம். இந்த காகங்களோட செயலுக்கு அவங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா? நண்பர்களே, நாம இப்போ இந்த காட்டுல இருக்கிறது நல்லதில்ல. காகங்கள் கிட்ட சக்தி வாய்ந்த மந்திரக்கோள் இருக்கு. அந்த மந்திரக்கோலை வச்சு அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். கொஞ்ச நாட்களுக்கு நாம வேற காட்டுல தங்குறது தான் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் வேற காட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்த பறவைகள் பக்கத்து காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் பறந்த பறவைகள் ரொம்ப களைப்பா இருந்தாங்க. அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நதிக்கரையோட பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. வாங்க வாங்க, யாருக்கோ உதவி தேவைப்படுது, நாம இப்பவே அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் அந்த சோள வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பறவைகளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுங்க. இந்த வீட்டுக்கு தான் கதவே இல்லையே. இந்த வீட்ல இருந்து நாங்க உங்களை எப்படி வெளியெடுக்க முடியும்? பறவைகளே, ஒரு காகங்கள் தான் என்னை ஏமாத்தி என்னோட மந்திரக்கோலை பிடுங்கிக்கிட்டாங்க. அந்த மந்திரக்கோல் இருந்தாதான் என்னால இந்த வீட்ல இருந்து வெளியே வர முடியும். ஓஹோ, அப்படின்னா உங்களோட மந்திரக்கோலை தான் அந்த காகங்கள் எடுத்து வச்சிருக்காங்களா? நண்பர்களே, நான் எப்படியாச்சும் அந்த காகங்கள் கிட்ட இருந்து மந்திரக்கோலை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாராவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் நாபூர் காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காகங்கள் அவங்களோட வீட்டுல ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின மீனுக்குருவி மெதுவா காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சத்தமே இல்லாம காகங்களோட பக்கத்துல இருந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து வந்துடுச்சு. மோசமான காகங்களே, இந்த மந்திரக்கோலை வச்சு நீங்க எவ்வளவு அநியாயம் செய்தீங்க. நாளைக்கு உங்களோட அநியாயத்துக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தின மீனுக்குருவி அந்த சோள வீட்டுல இருந்த மந்திர பறவைய வெளியே கொண்டு வந்துச்சு. பறவைகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இறந்து போயிருப்பேன். மந்திர பறவையே, நன்றி எல்லாம் எதுக்கு? உங்களை இந்த வீட்ல இருந்து விடுதலை பண்ணதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திரக்கோலை மந்திர பறவை கிட்ட கொடுத்துச்சு. நீங்க அந்த காகங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அந்த காகங்கள் அந்த மந்திரக்கோலை வச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. கவலைப்படாதீங்க பறவைகளே, அந்த காகங்களுக்கு நான் சரியான தண்டனையை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மந்திர பறவை
அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு காகங்களோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. மந்திரக்கோலோட மந்திர பறவை திரும்பி வந்திருக்கிறத பார்த்த காகங்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. மந்திர பறவையோ அந்த காகங்கள் மந்திரக்கோலை பயன்படுத்தி வரவழைச்ச எல்லா செல்வத்தையும் அப்படியே மறைய போக வச்சுட்டாங்க. அதே நேரத்துல மந்திர பறவை அந்த காட்டுல இருந்த மற்ற பறவைகள் எல்லாருக்கும் பெரிய வீட்டை பரிசா கொடுத்தாங்க. இதனால எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா காலுவையும் ராணியையும் எந்த பறவைகளும் அவங்களோட வீட்டுல சேர்த்துக்கல. வீடு இல்லாம அந்த காகங்கள் கடுமையான பனிப்பொழிவுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. காகங்களுக்கும் அவங்க செய்த செயலுக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. காகங்களும் அது ஒரு அருமையான ராத்திரி நேரம். அந்த நேரம் காலு ராணிங்கிற 2 காகங்கள் பக்கத்து காட்டுல இருந்து தங்களோட காட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ராத்திரியா இருந்ததுனால அந்த 2 காகங்களுக்கும் பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துல காகங்கள் 2 பேரும் ஒரு பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்தாங்க. ராணி, இன்னும் நம்ம வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கு. பேசாம இந்த ராத்திரி மட்டும் இந்த மரத்தோட பொந்துலயே நாம தங்கிப்போம். எனக்கு வேற ரெக்கை ரொம்ப வலிக்குது. இந்த மரத்தோட பொந்துக்குள்ளேயே இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் அந்த மரத்தோட பொந்துக்குள்ள போனாங்க. அந்த மரத்துக்குள்ள பறவைகள் வசதியா இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருந்துச்சு. இத பார்த்த 2 காகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராணி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அற்புதமா காற்று வேற வருது. இந்த மரத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா காலு, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க, இந்த பையில இருந்த சோளத்தை சுட்டு சாப்பிடுவோம். இந்த ராத்திரி நேரத்துல சூடா சோளம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அவங்க கொண்டு வந்த பையில இருந்த சோளத்தை எடுத்து நெருப்ப மூட்டி அதை சுட்டு சாப்பிட்டாங்க. பிறகு 2 காகங்களும் அந்த மரத்தோட பொந்துல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. 2 காகங்களும் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டிருந்தாங்க. காலு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். வாங்க இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். காகங்களே, இருங்க இருங்க. நீங்க என் மரப்பொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையா மாத்திருக்கீங்க. இந்த குப்பையெல்லாம் நீங்க சுத்தம் செஞ்சுட்டு போங்க. ஏ மரமே, என்ன சொல்ற? என்னோட வீட்டையே நான் சுத்தம் செய்ய மாட்டேன். நான் எப்படி உன்னோட மரப்பொந்த சுத்தம் செய்வேன்? மரமே, எங்களுக்கு என்னோட மரபொந்த இப்ப சுத்தம் செய்யறதுக்கான நேரம் இல்ல. நீ வேற ஏதாச்சும் பறவைகளை வச்சு இத சுத்தம் பண்ணிக்கோ. அங்க இப்பவே எங்க வீட்டுக்கு போயாக்கணும் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த மரபொந்த சுத்தம் செய்யாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. காகங்களோட செயல் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப வருத்தப்பட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா 2 ஜோடி புறாக்கள் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வேடன் பறவைகள் ஏதாச்சும் வருதான்னு பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்து 2 புறாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. கபூத்தர், அங்க பாத்தீங்களா? ஒரு வேடன் நிக்கிறான். அவன் கண்ணுல மாட்டணும், நாம செத்தே போயிடுவோம். ஆமாமா லூசி, நாம இந்த பக்கமா போக வேண்டாம். அந்த வேடன் போறது வரைக்கும் எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன 2 புறாக்களும் எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல புறாவோட கண்களுக்கு அந்த ஈச்ச மரம் தென்பட்டுச்சு. உடனே 2 புறாக்களும் அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போனாங்க. அப்படி மரத்தோட பொந்துக்குள்ள வந்த 2 புறாக்களும் வேடனோட கண்ணில் படாதபடி ஒளிஞ்சிருந்தாங்க. சீச்சி சிச்சி, இங்க பாருங்க, இந்த மரத்தோட பொந்து எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் ஒரே நாத்தம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. லூசி, நமக்கு இப்ப வேற வழி இல்ல. அந்த வேடனோட கண்ணில் பட்டோம், நாம செத்தோம். அந்த வேடன் போறது வரைக்கும் நாம இங்க தான் இருந்தாகணும். புறாக்களே, நான் என்னோட பொந்த ரொம்ப சுத்தமா தான் வச்சிருந்தேன். நேற்றுக்கு 2 காகங்கள் வந்து இங்க தங்குனாங்க. அவங்க தான் என்னோட மரபொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டுட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு என்னோட மரபொந்த சுத்தம் செய்வீங்களா? ஹே மரமே, உனக்கு எவ்வளோ திமிரு! யாரோ போட்ட குப்பைய எங்களை சுத்தம் செய்ய சொல்ற? எங்களால எல்லாம் முடியாது. ஆமா ஆமா, ஈச்ச மரமே, யாரு இந்த குப்பைய போட்டாங்களோ அவங்களையே வந்து எடுக்க சொல்லுங்க. அதே சமயத்துல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த வேடனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அடச்ச, ஒரு பறவைகளும் இந்த வழியா வரல. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன வேடன்
அங்கிருந்து போயிட்டாரு. வேடன் போறத பார்த்த 2 புறாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அவங்க அந்த ஈச்ச மரத்தை சுத்தம் செய்யாமலே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இத பார்த்த ஈச்ச மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்படியே மத்தியான வேலை வந்துச்சு. காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த சமயத்துல வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மீனு மிட்டுங்கிற 2 பறவைகள் அந்த வழியா பறந்து வந்தாங்க. அச்சச்சோ, வெயிலோட தாக்கம் என்ன தீவிரமா இருக்கு. மீனு, நாம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு நிழல்ல ஓய்வெடுத்துட்டு போலாம். என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது. ஆமாமா மிட்டு, நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம காட்டுல இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க பாரு, அங்க ஒரு மரபொந்து இருக்கு. நாம அதுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பறவைகளும் அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போனாங்க. அச்சச்சோ, இந்த இடம் இவ்ளோ அழுக்கா இருக்கு. யாரு இதை இவ்ளோ குப்பையா மாத்துனாங்கன்னு தெரியலையே. பறவைகளே, ஒரு காகங்கள் தான் என்னோட மரபொந்த இவ்ளோ குப்பையா மாத்திட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்வீங்களா? ஐயோ மரமே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் சரி செய்துடுறேன். ஏய் மீனு, உனக்கு அறிவு எதுவும் கெட்டுடுச்சா? யாரோ போட்ட குப்பைய நாம எதுக்கு அள்ளணும்? அதுவும் இல்லாம இந்த மரத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, வீட்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு, போகலாம். மிட்டு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற மரம். இந்த மரம் ரொம்ப அப்பாவி. இந்த மரம் இவ்ளோ கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு போ, நான் இந்த மரத்தோட பொந்த சரி செஞ்சுட்டு வரேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மிட்டு கிளி மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த மரப்பொந்துல இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீக்கி அதை சுத்தம் செஞ்சது. மீனுக்குருவியோட செயலை பார்த்த ஈச்ச மரமோ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ செஞ்ச இந்த செயலால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். என்னோட மரபொந்தும் சுத்தமாகிடுச்சு. நீ செய்த இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மரமே, மற்றவங்களுக்கு உதவி செய்யற உங்களை இவ்ளோ சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல எனக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, நான் இப்போ என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியோட செயலால ஈச்ச மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் மழைக்காலத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் தங்களோட வீடை ரொம்ப அருமையா உறுதியா கட்டி இருந்தாங்க. மீனுக்குருவியும் ஒரு மரத்தோட கிளையில தான் வீட்டை ரொம்ப உறுதியா கட்டி இருந்துச்சு. 2 நாட்கள்லயே காட்டுல மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட சேர்ந்து புயலும் இடியும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நேராக மழையோட தாக்கம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால காட்டுல ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. மரங்கள் எல்லாம் தண்ணீரோட வேகத்தை ஈடு செய்ய முடியாம தண்ணீர்லயே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதிகமா காற்று வீசிக்கிட்டே இருந்ததுனால பறவைகளோட வீடும் அந்த மழைக்கு ஈடு செய்ய முடியாம தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால பறவைகள் எல்லாரும் வீடு இல்லாம ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தாங்க. அச்சச்சோ, நம்ம என்ன பண்றது? நம்ம காட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்லையே. அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த இடிய பார்த்தா எனக்கு அதை விட பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் புயல் காற்று மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைங்கள நம்ம இனிமே எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியலையே. நண்பர்களே, கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல தான் ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அதனோட பொந்துல நாம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் ஈச்ச மரத்துல போய் தங்குறதுக்கு முடிவெடுத்தாங்க. எல்லா பறவைகளும் தன்னை நோக்கி வரத பார்த்த ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை மூடிடுச்சு. அச்சச்சோ, ஈச்ச மரமே, என்ன இது? உங்க பொந்தோட கதவை திறங்க. காட்டுல எங்க பார்த்தாலும் மழையும் இடியும் வெள்ளமுமா இருக்கு. நாங்க இந்த மழை முடியறது வரைக்கும் உங்களோட பொந்துலயே தங்கிக்கிறோம். ஹே மோசமான பறவைகளே, நான் உதவின்னு கேட்ட நேரம் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யல. அதனால என்னோட பொந்துல உங்களை தங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஈச்ச மரமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க வீடெல்லாம் வெள்ளம் இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்க பொந்துல நாங்க தங்கிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என் பொந்தோட கதவை நான் திறக்கவே மாட்டேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க.
பறவைகள் எவ்வளவோ கெஞ்சியும் ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறக்கவே இல்லை. இதனால ஏமாந்து போன பறவைகள் வேறு வழி இல்லாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அதே நேரத்துல மழையோட வேகம் தாங்க முடியாம மீனுக்குருவியோட வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. மீனுக்குருவிக்கு 2 சின்ன பசங்க இருந்தாங்க. 2 பசங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பசங்களா, பயப்படாதீங்க. அம்மாக்கு ஒரு மர நண்பன் இருக்கான். நான் அவன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஈச்ச மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்ததுமே ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறந்துடுச்சு. மீனுக்குருவி தான் குழந்தைங்க கூட அந்த ஈச்ச மரத்துல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. குருவி, நான் மழை வந்ததுமே உன்னோட வருகைக்காக தான் காத்திருந்தேன். நீயும் உன் குழந்தையும் என்னோட பொந்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். பிறகு ஈச்ச மரமும் மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் சாப்பிடுறதுக்காக நிறைய பேரிச்சம்பழங்களை கொடுத்துச்சு. அதே சமயத்துல மற்ற பறவைகள் தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒவ்வொரு பறவைகளோட மனசுலயும் அந்த ஈச்ச மரத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சது. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த மரம் உதவி கேட்டாலும் மறுக்காம செய்யணுங்கிற பாடத்தை எல்லா பறவைகளும் கத்துக்கிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஜூட், கார்த்திக், டெபோரலன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மோஃபிஹா. சாரா, பிங்கி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆயிஷா, ரிஹானா, நசீம், நபீல் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வருண் ராஜ், ஷாலினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாஜி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கில்டா, கதோஸ், சீமாயா, ரோஜல், டிப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜனா, யாஷிகா, அன்பு, புகழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.